மனிதர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே சீராக மகிழ்ச்சியாக பிரச்சனைகள் இன்றி அமைவது கிடையாது. திடீரென்று குடும்பத்திலே ஒரு பிரச்சனை, பொருளாதார நிறைவிலே ஒரு சரிவு, திடீரென்று வேலை போய்விடுகிறது, பிசினஸில் நஷ்டம், கணவன் மனைவியிடம் கருத்து வேறுபாடு, பிரிந்து விடுகிறார்கள், திடீரென்று வியாதி, உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. நானும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. எனக்கு நல்ல உயர்ந்த பதவி, நல்ல பெயர், புகழ், திடீரென்று ஒரு நாள் பிசாசு அவன் ஏவலாளிகளான கடத்தற்காரர்கள், வரி வைப்பு செய்பவர்கள், சிபிஐயில் பணிபுரியும் சில மோசமான லஞ்சம் வாங்கும் ஆபீசர்ஸ் மூலம் அனைத்தையும் பறித்து போட்டான், கெடுத்து போட்டான். அவமானம், நிந்தை, கஷ்டம். உங்களில் யாராவது இப்படியான ஏதாவது ஒரு பிரச்சனையின் மத்தியில் சென்று கொண்டிருக்கலாம். கவலையோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு. எப்பொழுது விடிவு காலம்? பழைய நிலைமை திரும்ப வருமா? போனது போனதுதானா? இழந்தது இழந்ததுதானா என்கிற கேள்விக்குறியோடு இருக்கலாம். இந்த காரியத்தில் நினைப்பூட்டப்படுவது, கலங்காதிருங்கள், நம் தேவன் இழந்து போனவைகளை மீட்டளிக்கிறவர். அவர் காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று. ஆங்கிலத்தில் ஐ வில் ரெஸ்டோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும், எப்படிப்பட்ட இழப்புகளின் மத்தியில் இருந்தாலும் அவைகளை மாற்ற வல்லவர் நம் தேவன். தமது பிள்ளைகள் இழப்புகளிலேயே சென்று கொண்டிருப்பது அவருடைய சித்தம் கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்து தமக்கு சாட்சியாக நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். கஷ்டங்களின் மத்தியில், இழப்புகளின் மத்தியில் சென்று கொண்டிருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த காரியங்கள், மிகச்சிறந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, உங்களை எதிர்கொண்டிருக்கிறது. ஆமென்.